உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலை அடுத்து ஆளுநர் விடுத்த அழைப்பை ஏற்று முதலமைச்சர் இன்று ராஜ்பவனில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நேரடியாக சென்று ஆளுநரோடு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஒரு விவாதத்தை ஆலோசனையை நடத்தியிருக்கிறார்கள். இந்த இருவரிடையே நடைபெற்ற இந்த சந்திப்பு சுமூகமாக நடைபெற்றதாக ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து கூறப்பட்டிருக்கிறது. ஆளுநர் முதலமைச்சர் சந்திப்பில் மூத்த அமைச்சர்கள் துரைமுருகன், தங்கம் தென்னரசு, ராஜகண்ணப்பன் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள். மசோதா விவகாரம் தொடர்பாக ஆளுநரும் முதலமைச்சரும் சுமூகமான ஒரு தீர்வை காண வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுரை சொல்லியிருந்தது. எனவே இந்த கருத்து வேறுபாடுகளை நீக்கி சுமூகமாக இந்த மசோதாக்கள் நிறைவேற்றுவதற்கு இருவரும் அமர்ந்து பேசி ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தது. இதன் அடிப்படையில் வெள்ள பாதிப்பிற்கு முன்பாகவே ஆளுநர் தரப்பிலிருந்து ஒரு கடிதம் என்பது எழுதப்பட்டது. ஆனால் அந்த கடிதத்திற்கு அமைச்சர் மற்றும் முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து வெள்ள நிவாரண பணிகளில் முழுமையான கவனத்தில் ஈடுபட்டு வருவதாக, வெள்ள பாதிப்பு விவகாரங்கள்லாம் முடித்துவிட்டு பிறகு சந்திக்க வருகிறேன் என்று முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து கடிதம் ஒன்று பதில் கடிதம் அனுப்பப்பட்டது. அதற்கு பிறகு இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். இதில் இரண்டு முக்கிய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. இரண்டு முன்னாள் அமைச்சர்கள் மீதான விசாரணைக்கு அனுமதி கோரி அனுப்பப்பட்ட கோப்புகள் தொடர்ந்து பல மாதங்களாக அனுமதி கிடைக்காமல் காத்திருப்பில் வைக்கப்பட்டிருப்பதாக ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசியதாக அமைச்சர் தற்பொழுது ராஜகண்ணப்பன் குறிப்பிட்டிருக்கிறார் தனது பேட்டியில். அதே போல தமிழ்நாடு சீருடை பணியாளர்கள் தேர்வு வாரியத்தினுடைய நியமனங்கள் தொடர்பாகவும் ஆளுநரிடம் பேசியதாக தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த டிஎன்பிஎஸ்சியில் உறுப்பினர் பதவி மற்றும் தலைவர் பதவிக்கும் பல்வேறு கருத்து முரண்பாடுகள் ஆளுநர் மாளிகைக்கும் அரசுக்கும் இருந்ததை அனைவரும் அறிவார்கள். அது குறித்து பேசியதாகவும் தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் பேட்டி அளிக்கும் போது சட்டத்துறை அமைச்சர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். 10 மசோதாக்களை நிறைவேற்றி அனுப்பியதில் அதில் 10 மசோதாக்களை ஆளுநர் அதிக நாட்கள் கிடப்பில் போட்டுவிட்டு திரும்ப வித்ஹோல்ட் தி அசென்ட் என்று சொல்லி திருப்பி அனுப்பினார். மீண்டும் அவர் சிறப்பு சட்டமன்றம் கூட்டப்பட்டு மீண்டும் அந்த 10 மசோதாக்களை திருப்பி அனுப்பிய நிலையில் அந்த 10 மசோதாக்களையும் குடியரசுத் தலைவருக்கு அவர் அனுப்பியிருக்கிறார். ஏனென்றால் 7வது பட்டியலில் வருவதாக குறிப்பிட்டு அவர் அனுப்பியிருக்கிறார். எனவே இதை பேச்சுவார்த்தையின் போது இதை குறிப்பிட்டு முதலமைச்சர் பேசியதாக அமைச்சர் பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறார். ஏனென்றால் முதல் முறையாக அனுப்பிய போதே மத்திய அரசிற்கு இந்த மசோதாக்களை அனுப்ப வேண்டும் என்ற கோரிக்கையோடு தான் அவர்கள் அனுப்பியதாகவும், ஆனால் முதல் முறையாக உரிய விவரங்களை கேட்டிருந்தால் நிச்சயமாக மாநில அரசு வழங்கி இருக்கும், தரவுகளை கொடுத்திருக்கும். ஆனால் அவர்கள் அப்படி ஒரு முயற்சியை மேற்கொள்ளாமல் வித்ஹோல்ட் என்று சொல்லியிருந்தார்கள். அதே போல மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாகவும் இருந்தது. அதையும் ஆளுநர் மாளிகை சரியாக கையாளவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் சொல்லியிருந்தார். அதையும் முதலமைச்சர் சந்திப்பின் போது குறிப்பிட்டு பேசியதாகவும், 2வது முறையாக அனுப்பப்பட்டது குறித்து பேசியதாகவும் தற்பொழுது அமைச்சர் பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நடந்த இந்த சந்திப்பு சுமூகமான சந்திப்பு என்று இரு தரப்பிலும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிரான விசாரணைக்கு அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை, அதே போல இனிமேல் இது போன்ற மசோதாக்களை நிறைவேற்றுவதில் ஒப்புதல் அளிக்க வேண்டும், விரைந்து ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அரசு தரப்பில். இந்த 2 விஷயங்களும் தற்பொழுது இந்த சந்திப்பின் போது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு ஆளுநர் மாளிகையில் இருந்து இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல் கிடைக்கப்பெற்றால் ஆளுநர் மாளிகை இந்த சந்திப்பை எப்படி கருதுகிறது, எது மாதிரியான ஒரு விஷயத்தை முன்வைக்கப் போகிறார்கள் என்பது குறித்தும் தெரிய வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.